Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Praise Lord. the Lord. Hallelujah. 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 ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, இதோ இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரான எங்கள் அன்பு நேசரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். உம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய தயவினால் எங்களை ஆட்கொள்வீராக. இறை வார்த்தையை பறைசாற்ற உம் பாதத்திலே நிற்கக்கூடிய என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறை செய்தியாக உடன்படிக்கை பேழையை நீங்களும் சுமந்து கொள்ளுங்கள் என்கின்ற தலைப்பிலே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான ஒரு அடையாளமாக விளங்குவது கர்த்தருடைய பெட்டகம், அதாவது உடன்படிக்கை பேழை. இந்த பேழை, இந்த பரிசுத்தமான பெட்டி வெறுமனே மரத்தாலும் பொன்னாலும் செய்யப்பட்ட ஒரு பொருள் அல்ல. மாறாக இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் எந்நாளும் தேவனுடைய பிரசன்னம் இருந்ததற்கான ஒரு சாட்சியாக திகழ்கிறது. தேவன் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அப்பேற்பட்ட தேவனுக்கு நாம் எப்படி கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. உடன்படிக்கை பேழையிலே வாசம் செய்த தேவன் அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக இந்த மண்ணகத்திலே உதித்ததை நமக்கு நினைவூட்டுகிறது. ஆகவே இந்த உடன்படிக்கை பேழையின் முக்கியத்துவத்தையும் மாண்பும் மாட்சியும் பொருந்திய மேலான தேவனின் வல்லமையையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அவரை, அவருடைய நாமத்தை நாம் சுமக்க வேண்டும். Praise the Lord. Praise the Lord. வாசியுங்கள் விடுதலை பயணம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை. நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவர் எந்நாளும் இஸ்ரவேல் மக்களோடு தங்குவதற்கென செய்யப்பட்ட பெட்டிதான் உடன்படிக்கை பேழை. இந்த பேழை தேவனுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையிலான ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக கருதப்பட்டது. அதற்குள் தேவனால் கொடுக்கப்பட்ட கற்பலகைகள் வைக்கப்பட்டிருந்தன. இது தேவன் தன்னுடைய மக்களோடு செய்த உடன்படிக்கையை தொடர்ந்து நினைவூட்டி கொண்டே இருந்தது. உடன்படிக்கை என்பது இரு தரப்பினருக்கும் இடையிலான ஒரு புனிதமான ஒப்பந்தம். ஆண்டவர் தன்னுடைய சார்பில் தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்பதனையும், இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய சார்பில் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதனையும் இது குறித்தது. இஸ்ரவேல் மக்கள் சென்ற இடமெல்லாம் உடன்படிக்கை பேழை அவர்களுடன் எடுத்து செல்லப்பட்டது. அது அவர்களுக்கு முன்னால் சென்று வழிகாட்டியது. போர்களிலும் பயணங்களிலும் அது அவர்களுக்கு பாதுகாப்பாகவும் பலமாகவும் இருந்தது. பேழை இருந்த இடத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. யோர்தான் நதி பிரிந்தது. எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. பெலிஸ்தியர்கள் ஆண்டவரின் பேழையை கைப்பற்றிய போது அங்கும் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. தாகோன் சிலை ஆண்டவரின் பேழைக்கு முன்
முகங்குப்புற விழுந்து நொறுங்கியது. Praise the Lord. Praise the Lord. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் என்று திருப்பாடல்கள் 24:7-8 நாம் வாசிக்கிறோம். இங்கே மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழைவது என்பது உடன்படிக்கை பேழையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்த உடன்படிக்கை பேழையின் மூலம் தேவன் எந்நாளும் தன்னுடைய ஆற்றலோடும் வலிமையோடும் தன்னுடைய மக்களோடு இருந்தார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இந்த உடன்படிக்கை பேழை நமக்கு உணர்த்துகிறது. நாம் தனிமையாக இல்லை, அதனால் பயப்படவும் தேவையில்லை. ஏனெனில் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசம் செய்வதன் மூலம் என்றென்றுமாக அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. வாசியுங்கள் 1 பேதுரு 1-15 உள்ள வசனங்களை. உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் தூயவராய் இருங்கள், ஏனெனில் நான் தூயவன் என மறைநூலில் எழுதப்பட்டிருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவர் தூயவராய் இருக்கிறார். ஆகவே நம்மையும் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே பரிசுத்தம் மிக மிக அவசியம். அவ்வாறே அவர் பிரசன்னமாயிருந்த பேழையும் மிகவும் பரிசுத்தமாயிருந்தது. அப்பேழையை சுமந்து சென்ற குருக்கள் ஆண்டவரின் கட்டளையின்படி மிகவும் கவனமாக செயல்பட்டார்கள். அப்பேழையை தூக்கும் முறையிலும் அதை அணுகும் முறையிலும் மிகுந்த எச்சரிக்கையாயிருந்தார்கள். 2 சாமுவேல் 6-7 உள்ள வார்த்தைகள் தேவனுடைய பரிசுத்தத்தையும் அவரை நாம் பயபக்தியோடு அணுக வேண்டியதன் அவசியத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. லேவியர் 10-1-2 உள்ள வார்த்தைகள் தேவனுடைய பரிசுத்தத்தையும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதன் அவசியத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது. இந்த பேழை உடன்படிக்கையின் அடையாளமாக இருந்தது போல நாமும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ அழைக்கப்படுகிறோம். அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போது அவருடைய உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று யோவான் 14:15 நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆகவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். அவருடைய ஆசிர்வாதங்களையும் இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொள்ள அதுவே வழியாக இருக்க வேண்டும். உடன்படிக்கை பேழை இருந்த இடத்தில் தேவன் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். இது அவருடைய வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது என் பிரச்சனைகளை தீர்க்கவும் எனக்கு வெற்றிகளை தரவும் என் தேவன் வல்லவராயிருக்கிறார் என்கின்ற விசுவாசம் நம்மிடையே இருக்க வேண்டும். ஆகவே அவரிடத்திலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமையிலே நாம் விசுவாசம் கொண்டிருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தை நாம் நாடும்போது அவருடைய பரிசுத்தத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போது ஆண்டவருடைய ஆசிர்வாதமும் அவருடைய வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். Praise the Lord. Praise the Lord. வாசியுங்கள் எபிரேயர் 8-6 ஆனால் இவரோ அவர்களுடைய குருத்துவ பணியை விட மிக மேன்மையான குருத்துவ பணியை பெற்றிருக்கிறார். ஏனெனில் சீரிய வாக்குறுதிகளின் அடிப்படையில் செய்யப்பட்ட இவரை இணைப்பாளராக கொண்டிருக்கும் உடன்படிக்கை முந்திய உடன்படிக்கையை விட சிறப்பு மிக்கது. Praise the Lord. Praise the Lord. புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழை ஒரு அடையாள பொருளாக இல்லாவிட்டாலும் அதன் அர்த்தம் தொடர்கிறது. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுகிறது. இயேசு கிறிஸ்து தாமே புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராகவும் யாவே கடவுளின் முழு வெளிப்பாடாகவும் இருக்கிறார்.
முந்திய உடன்படிக்கையை விட இப்புதிய உடன்படிக்கை சிறப்புமிக்கதாய் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை நேரடியாக அனுபவிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசம் செய்வதன் மூலம் நாம் அவருடைய கோவிலாக இருக்கிறோம். ஆகவேதான் 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் உடல் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா என்று தூய பவுல் கேட்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமுள்ளதாகவும் காத்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை பேழை இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தது போல இயேசு கிறிஸ்துவே நமக்கு நித்திய நம்பிக்கையாக இருக்கிறார். அவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்த்தெழுதல் மூலம் நம்முடைய பாவங்களையும் அவருடைய மரணத்தையும் ஜெயித்து நமக்கு நித்திய ஜீவனை உறுதிப்படுத்தியுள்ளார். ஆகவே இந்த உடன்படிக்கை பேழை நமக்கு அறிவுறுத்துவது என்னவென்றால், தேவனுடைய பிரசன்னத்தை நாம் நாட வேண்டும், அவருடைய பரிசுத்தத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவருடைய வல்லமையிலே நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு சென்றதைப் போல இப்புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை பேழையாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய நாமத்தை நாமும் சுமக்க வேண்டும். அப்போது இஸ்ரவேல் மக்கள் அனுபவித்த ஆசீர்வாதங்களையும் வெற்றிகளையும் நாமும் அனுபவிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. எங்களை அதிகமாக அன்பு செய்கின்ற நல்ல ஆண்டவரே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். வேற்றிடத்தில் 1000 நாட்கள் வாழ்வதை விட உம் ஆலய முற்றத்தில் வாழும் ஒரு நாளே மேலானது என்று தாவீது கூறியது போல, நாங்களும் உமது பிரசன்னத்தை நாடி தேடுபவர்களாக, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக, அதை பிறருக்கு பிரதிபலிப்பவர்களாக வாழ எங்களுக்கு அருள் தாரும். உலக மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு பாவ படுகுழியிலே விழுந்து கிடக்காமல் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்மீது நம்பிக்கை கொண்டு உமது நாமத்தை நாங்கள் சுமக்கவும், அதை பிறருக்கு எங்களால் முடிந்தவரை அறிக்கையிட்டு வாழவும் எங்களை ஆசிர்வதியும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. யோர்தான் நதியும் விலகியது, பெட்டி சுமந்த கால் பட்டவுடன். யோர்தான் நதியும் விலகியது, பெட்டி சுமந்த கால் பட்டவுடன். எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன, 7 நாள் ஊர்வலம் வந்ததனால். எரிகோ மதில்கள் இடிந்து விழுந்தன, 7 நாள் ஊர்வலம் வந்ததனால். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். சுமந்திடுவோம் இயேசுவின் நாமம், சொல்லிடுவோம் சுவிசேஷம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord.